ஒரு பெண்கள் வந்து ட்ரெஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன் சரீரத்தை மறைப்பாங்க. ஏன்னா அவங்களோட உடம்ப வந்து யாரு காமிக்கணும்? புருஷனுக்கு மாத்திரம் தான் காமிக்கணும். ஆனா இப்ப இருக்கிற பெண்ணுங்களாம் புருஷனுக்கு மறைச்சிட்டு ஊருக்கே காமிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு உலகமா இருக்குது. புருஷனுக்கு முன்னாடி ஏன்னா புருஷன் வந்து வீட்டுல தான் அடிப்பான், புரியுதுங்களா? அடிப்பான். அப்போ புருஷனுக்கு முன்னாடி அதாவது அப்படியே அடக்க ஒடுக்கமா இருந்து வெளியே போகும்போது எல்லாருக்கும் என்ன பண்றா? தன் உடம்ப காமிக்கிறான். அதாவது ஒரு பேச்சாரின்னு வச்சுக்கிறேன். ஒரு பேச்சாரி வந்து பணத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு 2 பேருக்கிட்ட தான் என்ன பண்றா? தப்பு பண்றா. ஆனா ஒரு நல்ல பெண், ஒரு குடும்ப பெண் 100 பேர்கிட்ட விபச்சாரம் பண்றான், 50 பேர்கிட்ட விபச்சாரம் பண்றான். இது எப்படி? ஏன்னா ரோட்ல போறவன் அந்த பெண் அரைகுறையமா போகும்போது அது அழகமா மனசை பார்ப்பான். மனசு உள்ள இருக்குது எதை பார்ப்பான்? உடம்ப பார்ப்பான். ஏன்னா அது அட்ராக்ஷன். ஏன்னா பெண்களை பொறுத்தவரையிலும் பெண்கள் ஒரு பொக்கிஷன் தான். அந்த பொக்கிஷன் எங்க இருக்கணும்? யார் கண்ணுக்கு படாம இருக்கணும். ஒரு பெண் அரைங்குறமா போகும்போது சில எண்ணங்கள் அதாவது சிதற ஆரம்பிக்குது. நிறைய பேர் என்ன பண்றாங்க? அதாவது இதனால அந்த பெண் தப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கண்ணுல என்ன பண்றாங்க? ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால மனசுக்குள்ளே விபச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதான் சொன்னேன், ஒரு விபச்சாரி அவ என்ன பண்றா? ஒரு நாளைக்கு ஒரு 2 வாட்டினா ஒரு 3 வாட்டி விபச்சாரம், 3 பேருக்கு விபச்சாரம் பண்றா. ஆனா ஒரு நல்ல பெண் தன் அரைங்குறியமா ட்ரெஸ் கொடுத்தனால, தன் உடம்ப காட்டுறதுனால ரோட்ல போற எல்லாருக்கிட்டையும் விபச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா நீங்க அதை பார்த்திருப்பீங்க நிறைய பேர். அப்ப எந்த அளவுக்கு மோசமா இருக்கிறாங்க.